வணக்கங்கண்ணே, இது தஞ்சாவூர் மண். நம்ம பார்க்குற மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 18+. ஆமாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. 18+ காய்கறிகள் போட்ட ஒரு கூட்டுக்கலவையான ஒரு குழம்பு. ஆமாம், தாளிக்காத ஒரு குழம்பு. செம்ம சூப்பராக இருக்கும். எல்லா வீட்லேயும் வருஷத்தில் ஒரு நாள் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்ச அதே பதத்தில் என் பொண்டாட்டி செஞ்சுருக்கா. வீட்டில் அரைச்ச மசாலா, தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி, கடையில் வாங்கின காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 18+ன்னு வந்துச்சு. அதான் நீங்கள் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. அப்படியே பால் பொங்கலுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் பலகாய்கறி குழம்பு வைக்க குக்கரை வச்சு அதையும் வச்சாச்சு. அதுக்கு மேலே என் பொண்டாட்டி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டா. அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே அந்த காய்கறியெல்லாம் கழுவி வச்ச காய்கறியெல்லாம் எடுத்து போடணும். அப்போதைக்கு என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு, இது ஆக்ஷன் மேடம். அப்படியே தண்ணி காஞ்சவுடனே அப்படியே ஊற வச்சுருந்த பருப்புங்க. ஆமாம், சுண்டல், பச்சை பட்டாணி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம், ஆமாங்க, ஒரு 2 டீஸ்பூன் போட்டு, அதுக்கப்புறம் அந்த மீதி இந்த சட்டியில் ஒட்டியிருக்கும்ல அதையும் அப்படியே கையில் எடுத்து போட்டால், அதுக்கப்புறம் தாங்க அந்த வெட்டி வச்ச காய்கறியை ஒவ்வொன்றா அது மேலே ஆட் பண்ணி, எண்ணெய் எதுவுமே கிடையாதுங்க. இந்த சாம்பாரை ஒரு நாள் வீட்டில் வச்சு பாருங்கள். கடையில் இருக்கிற அத்தனை காய்கறியும் வாங்கிங்க. சும்மா 100 கிராம் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஒரு 2 கிலோவுக்கு மேலே வந்துடும். இந்த குழம்பெல்லாம் வச்சிங்கன்னா 2 நாள் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே வெட்டி வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சவுச்சவு, பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, நூக்கல் எல்லாமே இங்கே பாருங்கள். அவ்வளவு காய்கறி. மாங்காய் முதற்கொண்டுங்க. 1/4 கிலோ மாங்காய் 80 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதாக போச்சு. அவரைக்காய் எல்லாத்தையும் வெட்டி போட அப்படியே ஆரம்பிக்கும் போது என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னான், மாமா இதெல்லாம் நான் செய்கிறேனே, நீங்கள் வீடியோ மட்டும்தான் எடுப்பீங்களா, அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னா. நான் வீடியோ எடுக்கிறதே பெருசுமா, நீ டக்குன்னு போடு அப்படிங்கும்போது என் பொண்டாட்டி ஒரு வசனம் ஒன்று யோசிச்சாலாம். உனக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோதான். நீ இன்றைக்கி உன் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்க இருக்குன்னு நினச்சா போதும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியம்லாம். அப்படியே பேசிகிட்டு இருந்த வாக்கில் எல்லா மசாலாவும் மேலே கொட்டிட்டாங்க. அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவான்னு பார்த்தேன். அப்படியே பச்சை கருவேப்பிலையை அப்படியே மேலே போட்டுட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி வைப்பான்னு பார்த்துட்டு இருந்தா, நான் பேசுகிறதுக்கு கண்டென்ட் இல்லாதனால சுருங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அரபிக்கடலேருந்து டைரெக்டாக கொண்டு வந்த சால்ட்டு 2 கரண்டி போட்டா. ஏம்மா இவ்வளோ சால்ட்டுன்னு, கரெக்டாக இருக்குது மாமான்னு லைட்டாக புளிக்கரசலை மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டா. பக்கத்துலேயே வந்து பால் பொங்கல், ஆமாங்க வெண்பொங்கல், பொங்கல்னு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பொங்கி கீழே லைட்டாக ஊற்றிச்சு. ரொம்ப ஊற்றுனா அவள் தானே எங்கள் அடுப்பை க்ளீன் பண்ணணும்னு என்னை ஒரு முறைச்சா. ஐயோ ஏம்மா இப்படி முறைக்கிறேன்னு கேட்டுட்டு பக்கத்தில் எப்போம்மா வரும் நான் வீடியோவை டக்குன்னு கட் பண்ணணுங்கும் போது பச்சரிசி, அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த பச்சரிசி அந்த பொங்கின தண்ணியில் போட்டு ஒரு பொங்கல், வெண்பொங்கல். அப்படியே பேசிகிட்டு இருந்த வாக்கில் அப்படியே அங்கே சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அங்கே பாருங்கள், ஆவி பறக்க 18+ சாம்பார் சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. எண்ணெய் எதுவுமே கிடையாது. புளிக்கரசல் மசாலா மட்டும் போட்டு, இதுக்கு இன்னொரு பேர் வைக்கலாம், சோம்பேறி சாம்பார்னு வைக்கலாம். ஆனால் வேலை ஏகப்பட்ட வேலை. அப்படியே செஞ்ச சாம்பாரை அப்படியே நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிட்டு, ஆமாங்க இது என்னைக்கு எடுத்ததுன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எடுத்ததுங்க. அந்த வீடியோ இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போடுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கும்புற சாமி எல்லாத்துக்குமே அந்த ஒரு தட்டில் வச்சு கொஞ்சோண்டு மேலே சாம்பாரை வச்சு நீங்களும் சாப்பிட்டுக்குங்க சாமி அப்படின்னு சொல்லி நம்மளோட விரதத்தை அன்றைக்கி முடித்து வெளியில் வந்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.